தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்திலே நடப்பிக்கும் கிரியைகளை பயங்கரமானது. அவருடைய கிரியைகளை எப்படியா பயங்கரமா. அடுத்து சொல்லுகிறார், கடலை என்ன செய்கிறாரா? உலர்ந்து தரையாக மாற்றுகிறாரா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கடல் போல, வெள்ளங்களை போல அப்படி கொம்பளித்து வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதை உலர்ந்ததாக நடந்து போவதை கேட்டபடி செய்கிறார். ஆற்றை என்ன செஞ்சாங்களாம்? கால்நடையாக கடந்து போறாங்களாம். யோர்தானை கடந்து போகிற பொழுது, ரெட் சீயை கடந்து போகிற பொழுது எப்படி யோசித்து பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காரணம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இடையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆமா, யோர்தானை போல ஒரு பெரும் வெள்ளம் வரும், அதுபோல செங்கடலை போல ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும், அதுபோல எரிக்கோ என்கிற ஒரு பெரிய பயங்கரமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் என்ன நேர்த்தி பண்ணி கர்த்தர் என்ன செய்வான்? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே வந்து என்ன செஞ்சாங்க? களி கூறுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் நினைச்சு பார்க்க முடியல இந்த வாழ்க்கையில, நாங்கள் நினைச்சே பார்க்க முடியாது இதை தாண்டுவோமான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் 2026 கூட நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். அம்மாவே இல்லையா? அப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால்